இந்த மாதிரி வெப் லேண்டிங் பேஜை நீங்களும் டிசைன் பண்ணணுமா? இந்த வீடியோவில் Figma யூஸ் பண்ணி எப்படி இந்த டிசைனை ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிசைனுக்கு தேவையான ஒரு சில கண்டென்ட்டை நான் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம மெயினான ப்ராசஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போது நான் வந்து இங்கே ஒரு ஹெட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஸ்லைடர் ஃபூட்டர் ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இமேஜும் ஒரு டெக்ஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கார்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ மெயினான ப்ராசஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமில் வந்து டெஸ்க்டாப் எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்டாக டிசைன் பண்ணும்போது நான் வித்தை வந்து 1920 வச்சு டிசைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டிசைனில் மெயின் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இந்த 4 இமேஜ் எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா இந்த வித்தோட சைஸில் வந்து டிவைட் பை 4 எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் நம்ம எடுத்து சைஸ் பண்ண போகிறோம். நம்ம அது சைஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட்டர் ஆப்புக்கு போய்க்கலாம். போயிட்டு இதோட மெயின் ஃப்ரேமோட வித் வந்து 1920 டிவைடட் பை 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு இமேஜோட சைஸும் வந்து நம்மளுக்கு 480. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதோட வித்து வந்து 480 எடுத்துக்கலாம். ஓகே, ரெக்டாங்கிள் 480 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே இன்னொரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரெக்டாங்கிள் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு பிளாக் ஷேட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில் கலரில் போய் பிளாக் ஆட் பண்ணிட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 35 மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் நேம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஷேடு ரெக்டாங்கிளுக்கு வந்து நம்ம வந்து ஷேடுனே ஆட் பண்ணிக்கலாம். ஷேட்ஸ் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். கீழே இருக்க இமேஜுக்கு வந்து நம்ம இமேஜ்னு கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஷேடுக்கும் இந்த இமேஜும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கலாம். இந்த குரூப்போட நேம் வந்து இமேஜ் 1 எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இதுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் நேம் கொடுக்குறோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி இமேஜை வந்து ஒரு 3 டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மொத்தம் 4 இமேஜ் கிடச்சிச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஹெட்டரை உள்ள கொண்டு வந்துக்கலாம். சென்டரை பொசிஷன் பண்ணிக்கோங்க. நான் டாப் ஸ்பேசிங் வந்து நான் ஒரு 32ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்து ஸ்லைடர் ஃபோல்டருக்கு கொண்டு வந்துக்கலாம். அது சென்டரை பொசிஷன் பண்ணிக்கோங்க. நான் கீழே இருக்க ஸ்பேசிங்கை வந்து நான் ஒரு 40ன்னு வச்சுக்கிறேன். எல்லாமே சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த 4 இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோலைட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 4 இமேஜோட ஆட்டோலைட் நேமை வந்து நம்ம இமேஜ் மாற்றி நெக்ஸ்ட்டு இந்த இமேஜையும் இந்த கீழே இருக்க ஃபூட்டரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜையும் இந்த ஃபூட்டரையும் செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு தனியாக கொண்டு வந்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம ஒரு காம்பவுண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்க காம்பவுண்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது காம்பவுண்டாக மாறிக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பிரைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து செலக்டிங் இமேஜாகவே இருக்கட்டும். ஓகே, அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த இமேஜோட ஷேடை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இமேஜோட வித்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ மித்த இருக்க இமேஜுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். இப்போ வந்து 480 இருக்கு நார்மல் இது. இப்போ வந்து இதோட ஹைட்டை வந்து இதோட வித்தை வந்து 540 மாற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் அது பெருசாக மாறிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்பேசிங் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே உள்ள இருக்க ஃபேமையும் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கீழே வந்து இதில் ஒன்லியே இருக்கட்டும், மித்த எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் மறுபடியும் காம்பவுண்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் வேரியன்ட் கொடுத்துக்கலாம். மேலே வந்து ஆட் வேரியன்ட் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய வேரியன்ட் வந்து இப்போ நம்ம செகண்ட் வேரியன்ட் என்ன பண்ண போறோம்னா பழைய பொசிஷன் கொண்டு வந்துட்டு செகண்ட் இமேஜை வந்து கொஞ்சம் பிரைட்டாகவும் அதோட வித்தை ஹைட் பண்ணிக்கலாம். வித்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்கலாம். ஷேடோவை ஆட் பண்ணிக்கலாம். ஷேட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட வித்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பழைய பொசிஷனுக்கு 480 கொண்டு வந்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். இதோட ஷேடை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஷேடை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட வித்தை வந்து பெருசு பண்ணிக்கலாம். 540 மாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ கீழே என்ன பண்ண போகிறோம்னா இதோட மொத்த வித்தோடு வந்து 216. இதையும் நீங்கள் டிவைட் பை 4 மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 216ல் வந்து நீங்கள் இப்போ 4 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் வந்து உங்களுக்கு 54. இப்போ நம்ம செகண்டாக மாறி இப்போ செகண்ட் இமேஜ் மாறினங்காட்டி இதோட வித்து வந்து 106 மாறி இருக்கும். ஸோ 106 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கீழே 1 இருக்கு, அதை வந்து 2ன்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து செகண்ட் இமேஜில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் இமேஜ் இருக்கங்காட்டி வந்து கீழே கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைன் பெருசாக இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே 2ன்னு மாற்றிருக்கும். அதே மாதிரி
தேர்ட் வேரியன்ட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி செகண்ட் இமேஜை வந்து சின்னதாக பண்ணிட்டு அதுக்கு வந்து ஷேட் ஆட் பண்ணிட்டு தேர்ட் இமேஜ் வந்து பிரைட்டாகவும் அதோட வித்தை வந்து பெருசு பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா இமேஜஸ்க்கு வரும். ஸோ இதை வந்து இந்த ப்ராசஸை வந்து நான் ஃபாஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் இமேஜ் வந்து பிரைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதோட வித்தை வந்து பெருசு பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இப்போ ஒரு இமேஜுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இமேஜ் உங்களுக்கு ஹைலைட்டாக காட்டும். அதே மாதிரி செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ், ஃபோர்த் இமேஜ். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஹைலைட்டாக காட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வேரியண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேரியண்ட்லேருந்து செகண்ட் வேரியண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் டிலே கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 3000 மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட்லேருந்து ஸ்மார்ட் அனிமேட்டாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோர்த் வேரியண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஃப்டர் டிலே 3000. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க டிசைனில் அதில் வந்து உங்கள் டிசைனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கிளிக் கண்டென்ட் இருக்கா, கிளிக் கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து வெளியே தெரியும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் சைஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த ஃப்ரேம் சைஸ் மட்டும்தான் தெரியும். மித்த வெளியே இருக்கிறது எல்லாமே ஹைட் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டிலே 3000 மில்லி செகண்ட் டிலேக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா மவுஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது மவுஸ் இப்போ செகண்ட் இமேஜ்க்குள்ள வரும்போது அதை மாறுற மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ ப்ரோட்டோடைப் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இப்போ செகண்ட் இமேஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட செகண்ட் இமேஜ், அதே மாதிரி தேர்ட் வேரியபிளில் இருக்க செகண்ட் இமேஜ், ஃபோர்த் வேரியபிளில் இருக்க செகண்ட் இமேஜ், இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிட்டு இப்போ செகண்ட் வேரியண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கிளிக் பதிலாக வைல் ஹோவரிங் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதே இதில் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃபர்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் ஃபர்ஸ்ட் இமேஜ், இந்த இதுலேயும் ஃபர்ஸ்ட் இமேஜ். இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் எதை வந்து பிரைட்டாக இருக்கோ அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வைல் ஹோவரிங், அதே மாதிரி எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு தேவையான டிசைன் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் மவுஸ் உள்ள என்ட்ரி பண்ணும்போது அது ஒவ்வொன்றா மாறும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான லேண்டிங் பேஸ் டிசைன் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணும்போது அதோட செகண்ட் பேஜுக்கு கொண்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்க ஃபூட்டர் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணுறோம்னா இது வந்து காம்பவுண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா டிசைன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கிறத வந்து இப்போ கீழே இருக்க ஃபூட்டரை கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க இமேஜ் ஆட்டோலைட் பண்ணியிருப்போம்ல அதை டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறோம். அது மோஸ்ட்டாக இந்த இப்போ நம்ம வந்து செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணால் வர மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த மோஸ்ட்டாக இந்த செகண்ட் இமேஜுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் இமேஜ்க்கு இது ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கண்டென்ட் தேவையில்லை. ஸோ இதை வந்து 0வாக மாற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே இந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இமேஜை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு ஏற்கனவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இதுதான் வந்து மெயின் இமேஜ். இதை வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தெரியாதுன்னா இதுலேயே நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளகின் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பிளகின்ஸ் இருக்கும். அங்கே போய் ரிமூவ் பிஜின்னு ஒரு இது இருக்குது. இல்லை உங்கள்கிட்ட வந்து இந்த ரிமூவ் பிஜி பிளகின் இல்லைன்னா நீங்கள் மேனேஜ் பிளகின்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரிமூவ் பிஜின்னு கொடுங்க. உங்களுக்கு இந்த ஐக்கானில் வந்து ஒரு பிளகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். லோட் ஆகும். கொஞ்ச நேரம் லோட் ஆன பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். இதில் என்ன பிரச்சனைனா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த பிளகினில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தெரியுதுன்னா அந்த ஃபோட்டோஷாப்லேயே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோஷாப்பில் ரிமூவ் பண்ண பேக்ரவுண்டே உள்ள வச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உங்கள் இமேஜ் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. வெளியிருக்க பார்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்டு இமேஜையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கார்டு இமேஜை உள்ள ஆட் பண்ணிட்டு இதை வந்து இந்த கார்னராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இந்த லைட்டை இதை ஒரு அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சைடில் கொண்டு வந்துக்கோங்க.
இப்போ என்ன பண்ணலாம்னா காம்பவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வேரியண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து கீழே கொண்டு போய்க்கலாம். கொண்டு வந்துட்டு இதையும் இந்த சைடில் கொண்டு வந்துக்கோங்க. ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இதை வந்து ஒப்பாசிட்டி 0 ஆக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த இமேஜ் இங்கே வந்துட்டோம். இந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடி கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு அதோட ஒப்பாசிட்டி 0 பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் ப்ளஸ் பண்ணி ஆட் வேரியண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதோட டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதோட டெக்ஸ்ட்டை பழைய பொசிஷன் கொண்டு வந்துங்க. இதோட ஒப்பாசிட்டி வந்து 100 பண்ணிக்கோங்க. கொண்டு வந்துட்டு கரெக்டாக பொசிஷன் கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஆஃப்டர் டிலே கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 800 வேணால் ஒரு 300 வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் ஆஃப்டர் டிலே 300. ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கார்ட் டிசைனை வெளியே கொண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா மறுபடியும் இது டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த வேரியண்ட் இருக்குல்ல, இந்த இந்த காம்பவுண்டில் ரைட் சைடில் வந்து இங்கே வேரியண்ட் 3ல மாற்றி வேரியண்ட் 3 மாற்றினதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரேம் இருக்குமா, இந்த ஃப்ரேமும் உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக கூட இப்படி நகர்த்திக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணோடனே, இந்த செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ அதுக்கு செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பேஜ் 2 கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஆன் கிளிக் கொடுத்துக்கோங்க. இதே பொசிஷனில் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ செகண்ட் பேஜையும் தேர்ட் பேஜையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஆஃப்டர் டிலேயில் ஒரு 1500 கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இவங்க செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணோடனே இதே டிலே வந்துடுச்சா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் டிசைன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.